வெல்கம் டு கர்ணா கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிசியில் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு அப்டேட்டட் ரிவைசரி சிலபஸ் விட்டுருப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு வந்து சேமாக தான் சிலபஸ் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து குறைக்கப்பட்டு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சிலபஸாக கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் செய்யுள்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த வீடியோவில் முழுக்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம கொண்டுட்டு போக போகிறோம், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமனாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இணையவழி ஒரு தேர்வாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ரிசல்ட் ஓரியன்டான ஒரு டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? நீங்கள் நம்பி தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்மளுடைய டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 சரிங்களா அப்போ வந்து வரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 13 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜனவரியிலிருந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் படிக்க தொடங்கினாவே உங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து அந்த இடைவெளி இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்ம முடிக்கிற மாதிரி தான் நம்ம இதை வந்து பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A அதனுடைய ப்ரிலிம்ஸ் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை சரிங்களா ஜூலை 15 வந்து நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90% இந்த ஆனுவல் பிளானை நாம நம்பலாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீஃபார்ம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால டிஎன்பிசி தாராளமாக நம்பி இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு உத்வேகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 5 2025 ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். எவரி வந்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆன்லைனில் தான் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே இருந்த இடத்துலையே நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லயோ அந்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி என்ன பண்ணலாம், நாங்கள் அனுப்புகிற அந்த லிங்க்ல வந்து உங்களுடைய மார்க்கை அப்டேட் பண்ணால் மட்டும் போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூரேஷன் வந்து ஜனவரி 5 ஜூலை 6 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம். சரிங்களா? 6 மாத காலம் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு உங்களுக்கு பக்காவாக ஒரு 100% ரிசல்ட் ஓரியன்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 27. இதில் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5400 கொஸ்டின்ஸ். இதில் வந்து தமிழ் கொஸ்டின் தமிழில் தான் இருக்க போகுது. ஜிஎஸ் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அந்த பொது அறிவு கேள்விகள் வந்து பைலிங்குவல் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். இது வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினோடைய ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பேட்சில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். இந்த 27 டெஸ்ட் பிளஸ் 5400 கொஸ்டின்ல 20 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து மொத்தம் 4000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4 ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் 800 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் 400 கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசியாக ஒரு ஃபுல் மாடல் மொக் டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம், அதில் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் இந்த 27 டெஸ்ட் 5400 கொஸ்டின்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது நாம பிடிஎஃப் தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். சரிங்களா? நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அனுப்பிடுவோம். ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அனுப்பிடுவோம். நீங்கள் வீட்லேயே இருந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு அல்லது வந்து லேப்டாப்பில் இந்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணியோ டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் கொடுக்குற லிங்க்ல உங்களுடைய மார்க்கு உங்களுடைய நேமை வந்து அப்டேட் பண்ண போதுமானது. அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம், பப்ளிஷ் பண்ணிடுவோம். இந்த 27 டெஸ்ட் 5400 கொஸ்டின்ஸ் வந்து முழுக்க நியூ புக்ஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 12 நியூ புக்ஸ் பேஸ் பண்ணியும், பொது தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸாகவும் கவர் பண்ணிருக்கிறோம், 6 to 12 நியூ புக் வைஸாகவும் கவர் பண்ணிருக்கிறோம், 6 to 10 ஓல்டு புக்காகவும் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கிறோம். சரிங்களா?
நீங்க கேட்கலாம், சார் புதுசாக தான் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களே, திரும்பவும் பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதுக்கான விளக்கத்தை நான் தெளிவாகவே நான் பின்னாடி சொல்றேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம 1500 தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இந்த 1500 ரூபாயில 6 மாத காலம் எங்களோட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாகவும் கிடைச்சிரும். அதை தாண்டி என்னென்ன ஃபியூச்சருங்கிற இப்போ நான் சொல்றேன். சரிங்களா? இந்த 5400 கொஸ்டின்ல ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2400 கொஸ்டின் வரும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு கேள்விகள் வந்து பைலிங்குல 2350 கொஸ்டின்ஸ் வந்துடும். மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் 650 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லயும் நாங்க கொடுக்க போறோம். நீங்க இப்பவே குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணும் பொழுது குரூப் 4ல ஈஸியா நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்டட் சிலபஸ் பார்க்கும் பொழுது ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது குரூப் 4 குரூப் 2க்கு சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசா அதுல எந்த வித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தா இந்த டெஸ்டோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஆல் டெஸ்ட் ஹைலைட்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் வில் பி ப்ரொவைடட். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்திலேயே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே பிடிஎஃபாகவே நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயாகவே நாங்கள் அனுப்பிடுவோம். சரிங்களா? அந்த பிடிஎஃப்ல நீங்க என்னென்ன படிக்கணுங்கிறத நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி நமக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஃபார் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் புக் வைஸா படிக்கணும்னு நான் சொல்றீங்க. ஆனா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லா இலக்கணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தமிழ் சிலபஸ்ல. அப்ப நீங்க இயல் வாரியா படிக்கும் பொழுது, பருவ வாரியா படிக்கும் பொழுது அதுல என்னென்ன படிக்கணுங்கிறத நான் முக்கியமா ஹைலைட்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். நாங்க ஹைலைட்ஸ் பண்ண பாயிண்ட மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க ஃபுல்லா ஹைலைட் பண்ணி நாங்க வந்து ஃபுல்லா பிடிஎஃபாவே அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. சரிங்களா? அப்ப இதுல வந்து நீங்க டெஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நாங்க சென்ட் பண்ணிடுவோம். இது ஒண்ணு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நடக்கும். தமிழ் கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்க போது, ஜிஎஸ் வந்து பைலிங்குவல்ல இருக்கும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். இது வந்து அடுத்தது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த டெஸ்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஆன்லைன்னா எப்படி சார் அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல நாங்க பிடிஎஃபாவே கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடுவோம், அனுப்பிடுவோங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதாவது all test questions will be posted as soft copy in telegram channel only. சரிங்களா இல்லையா? சாஃப்ட் காப்பியை நாங்கள் டெலகிராம் சேனல்ல அனுப்பிடுவோம். நீங்க பிடிஎஃபாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிடிஎஃப் கிடைக்குமான்னு தான் கேட்குறீங்க. நாங்கள் பிடிஎஃபாவும் கொடுக்குறோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குறது எங்கள் டீம் வந்து ஸோ தயாராக இருக்கு. சரிங்களா? ஆல் டெஸ்ட் வில் ஹேவ் 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கியதாக இருக்கும். அது ஜிஎஸ் வந்து பைலிங்குவல் இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா? இதுல பாருங்க, கவரேஜ் ஆஃப் போத் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு தமிழ் புக்ஸ். சரிங்களா? பேஸ்ட் ஆன் நியூ தமிழ் சிலபஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பழைய சிலபஸ்லயும் நீங்க வந்து புக் வைஸா தான் படிச்சிருப்பீங்க. புது புக்கு இப்ப புது சிலபஸ்லயும் நான் புக் வைஸா தான் உங்களை படிக்க சொல்றேன். ஆனா படிக்கக்கூடிய மெத்தட் வந்து மாறுபடுது. எப்படி அப்படின்னா, முன்ன வரி வரியா அட்டை படிச்சாகணும் தமிழ்ல. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து என்னன்னா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து நீங்க மேலோட்டமா புக்கை வந்து எல்லா பக்கத்தையும் புரட்டணும், மேலோட்டமா படிக்கணும், அவ்வளவுதான். சிலபஸ் வைஸாவும் நம்ம டெஸ்ட் எழுத போறோம், புக்கு வைஸாவும் நம்ம என்ன பண்ண போறோம், டெஸ்ட் எழுத போறோம். ஏன்னா இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா 80 கிராஸ் பண்ணிடலாம். 80% வந்து மார்க் ஈஸியா வந்து எடுத்துடலாம். ஆனா அந்த 81ல இருந்து 95 வரைக்கும் கிராஸ் ஆகிறதா இங்க வந்து முதல்ல சேலஞ்சு. சரிங்களா? இன்னைக்கு நார்மலா படிச்சாவே 80 ஈஸியா எடுத்துலாம் தமிழ்ல இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப 85 இந்த 95 இது மாதிரி எடுத்தாதான் நீங்க வந்து டாப்பர் ஆக முடியும். உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வந்து வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸாவும் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்க போறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இயல் வாரியாக, பருவ வாரியாக, புத்தக வாரியாக நாங்க வந்து என்ன பண்ண போறோம், இந்த டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல கொஸ்டின் மிஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அடுத்து வரைக்கும் 6th to 12th நியூ சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு பொதுறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் புது புக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் கரெக்டானது ஒண்ணு. பேஸ்ட் ஆன் ஜிஎஸ் சிலபஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவு பாடத்திட்டம் இருக்கா இல்லையா, மொத்தம் அந்த 7 சிலபஸ் இருக்கா இல்லையா, அந்த யூனிட்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நியூ புக்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். அதுல உங்களுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல மொத்தம் 123 டாபிக்ஸ் இருக்கு. அப்ப சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்லாம் இருக்குல்லப்பா, அதுல வந்து மொத்தம் 123 தலைப்புகள் இருக்கு. அதை மட்டும் செலக்டடா எடுத்து நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க கொடுத்துருக்க தலைப்பை மட்டும் நீங்க படிச்சா போதும். அது மட்டும் இல்லாம தலைப்பை வந்து நாங்க வந்து ஜிங்செக் மாதிரி மாத்தி மாத்திலாம் கொடுக்கல. சிலபஸ் ஓரியன்டா பிரிச்சு வந்து அழகா தொகுத்து வழங்கியிருக்கோம். நீங்க நம்மளோட ஷெடியூல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும், நான் நம்புறேன் நானு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேக்ஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தா 20 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். அதாவது சிலபஸ் ஓபன் பண்ணி ஒண்ணு ஒண்ணா எண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 13 டாபிக் தான் வரும். சரிங்களா? ஆனா 13 டாபிக் தாண்டி மீதி 7 டாபிக் நானே மெர்ஜ் பண்றீங்க. எப்படி அப்படின்னா, இப்ப
ஆவரேஜ்ங்கிற டாபிக் வந்து சிலபஸ்ல கொடுக்கவே இல்லை, சரிங்களா இல்லையா? ஆனா ஆவரேஜ், பர்சன்டேஜ், இந்த நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் தெரியாம நீங்க போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன் இதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட். அப்ப ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானதா ஒன்னா இருக்கணும். அதனால ஆவரேஜ்ங்கிற டாபிக் நாங்க மென்ஷன் பண்றோம். அப்புறம் ஏபிஜிபிலாம் வந்து சிலபஸ்ல டைரக்டா கொடுத்துருக்க மாட்டோம், அதை நாங்க மென்ஷன் பண்றோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதுல இல்லாம இருக்கிற டாபிக், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்டைட்டில் மாதிரி டாபிக்ஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா மேலோட்டமா டாபிக் வந்து கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 13 டாபிக் தான் இருக்கும். ஆனா அது உள்ளார பாத்தீங்கன்னா சில டாபிக் எல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்போம், சரிங்களா? இப்போ பசில்ஸ்னு ஒரு டாபிக் டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஆனா டைரக்ஷன்ங்கிற டாபிக் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி, ஸோ சிலபஸ் இல்லாத ஏரியாவெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னு பார்த்து அந்த ஏரியாவையும் நாங்கள் உள்ளார இன்க்ளூட் பண்றோம். மொத்தம் 20 மேக்ஸ் டாபிக்ஸ். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 5 மந்த் கொடுத்துருக்கேன். அதாவது ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சா போதுமானது. முடிஞ்சு போனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் படிக்கலாம். மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது, சரிங்களா? அதுவே போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 5 மந்த் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி தமிழுக்கு எக்ஸ்ட்ரா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டிஎன்பிசியில இது வரைக்கும் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ வந்து புது சிலபஸ் வந்திருக்குல்லப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல உள்ள சிலபஸ் தான் அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்ப நம்ம டிஎன்பிசிக்கு இப்போ புதுசா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே எந்த கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லயுமே தமிழ் தகுதி தேர்வுன்னு நடத்திருக்கோம். அதை நம்ம அனலைஸ் பண்ணாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா இல்லையா? அதனால அந்த கொஸ்டினையும் ஒரு கிட்டத்தட்ட 1350 பேஜ் இருக்கு, அந்த நான் இதுக்குள்ளார விட்டுருக்கேன், சரிங்களா? இதுக்குள்ளார நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் டிஎன்பிசி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. டிஎன்பிசி வந்து ரீசெண்டா என்ன ட்ரெண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீயாவே அட்டன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் இந்த டெஸ்ட் இருக்க போது, எவரி சண்டே, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு காலையில 10 மணிக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெலகிராம் சேனல்ல அனுப்பிடுவாங்க. நீங்க மதியம் 1 மணிக்குள்ளார அல்லது 2 மணிக்குள்ளார அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். நான் ஒர்க்கிங் பீப்புளா இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து மதியமோ அல்லது நைட்டோ எழுதிடலாம். இல்லையா நீங்க காலையில கூட கேட்டா கூட நாங்க ஏர்லி மார்னிங் 5-6 மணிக்கு கூட நாங்க அனுப்புறதுக்கு நாங்க தயாராகிறோம், சரிங்களா? நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நார்மல் டெஸ்ட் டைம் 10 to 1 தான். ஆனா நீங்க விருப்பப்பட்டு கேட்டீங்கன்னா காலையில கூட அனுப்புறோம். இல்ல நீங்க 10 to 1 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஒர்க்கிங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நைட் டைம்ல கூட எழுதிட்டு நீங்க அந்த லிங்க்ல வந்து என்ன பண்ணிடலாம், உங்களுடைய மார்க்கை வந்து அப்டேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நீங்க இந்த டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்கஷன் வீடியோ போட்டுருவோம், சரிங்களா இல்லையா? டிஸ்கஷன் வீடியோ போட்டு நாங்க லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு அந்த 200 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? அதை தாண்டி நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நாங்க ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்ல உங்களுடைய நேமும் பிளஸ் உங்களுடைய மார்க்கை வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் நைட்டு 9 மணிக்குள்ளாரையே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் டெலகிராம்ல, சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் எழுதினீங்க, யார் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் அப்படிங்கிறத நாங்க என்ன பண்ணிடுவோம், இதுல பப்ளிஷ் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் சிலபஸ் வந்து புதுசாக தானே விட்டுருக்காங்க, நம்ம சிலபஸ் வைஸாவே படிச்சா போதுமானது தானே இப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. ஆக்சுவலா நம்ம சிலபஸ் வைஸா படிச்சீங்கன்னா ஒரு 80% மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஆனா புக் வைஸா நீங்க கோத்ரோ பண்ணாதான் நீங்க அந்த 81ல இருந்து ஒரு 90-95 ஈஸியா கிராஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். இங்க பாருங்க, புதிய பாடத்திட்டத்தின்படி மட்டும் படிக்காமல், சிலபஸ் வைஸ் மட்டும் படிக்காம ஏன் நீங்க 6 to 12 வரைக்கும் படிக்க சொல்றீங்க, 6 to 10 வரைக்கும் பழைய புக் படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, செய்யுள் இந்த உரைநடை இலக்கண பகுதியிலிருந்து சில கொஸ்டின் கேட்கறான். எப்படி அப்படின்னா உரிய பொருளை கண்டறிக, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் குறிக்கும் சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக, பொருள் தரும் ஓர் எழுத்து, சரிங்களா? அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், அப்புறம் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் இணைத்தல், சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், கலைச்சொற்கள், அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இந்த மாதிரி டாபிக் எல்லாமே உங்களுக்கு செய்யுள் பகுதியிலிருந்து கொஸ்டின் கேட்கறான், உரைநடை பகுதியிலிருந்து கொஸ்டின் கேட்கறான். இப்ப பொருத்தமான சொல்லை கண்டறிக அல்லது வேறுபாடு உள்ள ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆட் மேன் அவுட், இந்த குரூப்ல டூப்புங்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ல 3 ஒரே மாதிரியா இருக்கும், 1 வந்து வித்தியாசமா இருக்கும்.
இப்ப கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எக்கச்சக்கமான மீனிங் தமிழ்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கப்பல்ங்கிற வார்த்தைக்கு எக்கச்சக்கமான மீனிங் இருக்கு. இது எல்லாமே உரைநடை பகுதியில இருக்கு. இது எல்லாமே செய்யுள் பகுதியில இருக்கு. இப்ப ஆண்களுடைய பருவம் வந்து எத்தனை? பெண்களுடைய பருவம் வந்து எத்தனை? சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே உரைநடையில ஒரு பாடத்துக்கு நடுவுல தான் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து பின்னாடி உள்ள இலக்கண பகுதியை மட்டும் அப்படியே வந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, மார்க் எடுக்கலாம். 80 மார்க் எடுக்கலாம். ஆனா அத வச்சு உங்களால கவுன்சிலிங் போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், சிலபஸ் வைஸாவும் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ரிவிஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இயல் வாரியாக, பருவ வாரியாகவும் நம்ம என்ன பண்றோம், இந்த டெஸ்ட் வந்து நடத்த போறோம். சரிங்களா? இந்த QR கோட்ல நம்ம என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 உடைய சிலபஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம 2022 இருந்து 2024 வரைக்கும் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டினை ஃபுல்லா கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கோத்ரோ பண்ணாதான் இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்க போறான், எந்தெந்த ஏரியாவிலிருந்து கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அதை நான் வந்து அந்த QR கோட்ல வச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம எனக்கு 80% கொஸ்டின்ஸ் தான் இல்லை. சரிங்களா? பொது தமிழ்ல 100% கொஸ்டின் இறங்கி அடிக்கணும், நின்று நிதானமா அடிக்கணும். சரிங்களா இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் நம்பரு பிளஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இதெல்லாம் இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பமாக இருந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் யூபிஐ ஐடி கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். அதை தாண்டி இங்கே வந்து QR கோடு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த நேமில் தான் இருக்கும், கழிவு கர்ணன் அப்படின்னு ஒரு நேமில் இருக்கும். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு இங்கே பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் த பேமெண்ட் சென்ட் யுவர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்லி. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. கால் பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே போதுமானது. சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்பொழுது உங்களுடைய நேமு, உங்களுடைய மாவட்டம் பிளஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், அதாவது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ஸ்லிப், இதை மூணையும் அனுப்பினா மட்டும் போதுமானது. அதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வில் பி சென்ட் வித்தின் 24 ஹவர்ஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அந்த மெசேஜ் வந்துடும். உங்களை வந்து டெஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த half an hour 1 hourல இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதிகபட்சம் 24 ஹவர்ஸ் நான் சொல்றேன் இதுல. சரிங்களா? அதை தாண்டி 24 ஹவர்ஸ் தாண்டி உங்களுக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ணல, உங்களுக்கு எதுவும் மெசேஜ் ரிப்ளை வரலன்னா நீங்க தாராளமா கால் பண்ணலாம். உங்களை வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போதான் நம்ம சிலபஸ்க்குள்ளாரே வரோம். இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். சரிங்களா? ஸோ இதை உண்மையாலுமே கொஞ்சம் ஃபுல்லா பிரிண்ட் அவுட் போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து கண்டிப்பா பிடிக்கும், இந்த டெஸ்ட் ஷெடியூல். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா பக்காவா சிலபஸ் வைஸா ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு தமிழ் ஓரியன்டாகவும் ஜிஎஸ் ஓரியன்டாகவும் முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அந்த மேக்ஸ் வரைக்குமே ஃபுல்லாவே நம்ம சிலபஸ் ஓரியன்டா கரெக்டா என்ன பண்றீங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, 6ஆம் வகுப்பு புதியது, அதாவது நியூ புக்ஸ்ல வந்து முதல் பருவம்னு போட்டிருக்கேன், பாடத்திட்டம் அடிப்படையில் போட்டிருக்கேன். அப்ப சிலபஸ் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும், பிளஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து புரிஞ்சிருக்கணும் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அப்படின்னாதான் இந்த முதல் பருவத்துல என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ் மீடியம் மாணவர்கள் அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். அன்னப்பறவை என்ன பண்ணும் அப்படின்னா பாலை மட்டும் அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? தண்ணியை விட்டுரும். அந்த மாதிரி ஸ்கூல் புக்கை நீங்க எப்பயும் போல ஸ்கூல் புக்கை வந்து இயல் வாரியா பருவ வாரியா தான் நீங்க படிக்க போறீங்க. ஆனா அன்னப்பறவை மாதிரி பால் மட்டும் அப்சர்வ் பண்ற மாதிரி நீங்க கரெக்டா சிலபஸ்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணணும். தேவையில்லாத விஷயத்த, அதாவது முன்ன பழைய சிலபஸ்ல A to Z வரைக்கும் இங்க அப்படியே வரி வரியா அட்டை வரைக்கும் படிப்பீங்க. அந்த மாதிரி இப்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? முன்னையும் புக்கை ஃபுல்லா படிக்க தான் போறீங்க, இப்பவும் ஃபுல்லா என்ன பண்ண போறீங்க, புக்கை படிக்க தான் போறீங்க. ஆனால் அந்த படிக்கக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மாறுபடுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அது இது ஃபுல்லா முதல் பருவத்துல மேலோட்டமா சிலபஸ் வைஸா படிக்க போறீங்க. இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, இலக்கணத்துல அழகு 1 இலக்கணத்துல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, இது 3க்குமே நாங்க PDF சென்ட் பண்ணிடுவோம். நாங்க கொடுக்குற PDF நீ படிச்சா போதுமானது. இல்ல நீ ஓனாவே எக்ஸ்ட்ரா சிலபஸ் கவர் பண்ற மாதிரி படிக்கிற அப்படின்னா 6 to 12 வரைக்கும் இருக்கிற நியூ புக்ஸ், 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்ல உள்ள ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி உள்ள சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, சந்திப்பிழை நீக்குதல், இதெல்லாம் தேடி தேடி நீ படிக்கணும். நீ தேடி தேடி படிக்கிறத நாங்க எளிமைப்படுத்தும் விதமா நாங்களே ஸ்கேன் பண்ணி PDF அனுப்பி விட்டுருவோம். அதை நீ நோட்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி, அல்லது பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பிறகு திருக்குறள்ல 2 டாபிக் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 2 அதிகாரம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 திருக்குறள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 2 அதிகாரம் வரும்பொழுது 20 திருக்குறள் நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள், அதாவது சாமிநாதர் ஐயர் நம்மளோட தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவங்க 2 பேரை மட்டும்தான் வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு தான் இலக்கண பகுதி வச்சிருக்கேன், திருக்குறள் பகுதி வச்சிருக்கேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் பகுதி வச்சிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்த காம்போல இருந்து தமிழ்ல மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்துடும், சாலிடா வந்துடும், பக்கா ஸ்டாண்டர்டா இருக்கும். டிஎன்பிசியோட கரண்ட் அப்டேட்ல தான் இருக்கும் அந்த கொஸ்டினோட ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு தாராளமாக நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தமிழ் முடிஞ்சு போச்சு. அதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜிஎஸ், சரிங்களா, பொதுறிவு பகுதி வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி கொடுத்துருக்கனால சிவிக்ஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு பாலிட்டியில என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல எத்தனாவது டேர்ம்ல என்ன பாடங்கிற வரைக்கும் கொடுத்துருக்கேன். சிலபஸ்லயே பைலிங்குலா கொடுத்துருக்கனால தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி சிவிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன். ஹிஸ்டரியில பாருங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஃப்ரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் டு டெரிட்டரிஸ் இதெல்லாம் இருக்குல்ல, எஃபெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல்ஸ், இது ஃபுல்லா கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? அதாவது இங்க கொடுத்துருக்க பாடத்தை படிங்க, அது குரூப் 2க்கும் பொருந்தும், குரூப் 4க்கும் பொருந்தும். லாஸ்டா வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நான் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது. ஜிஎஸ்ல வந்து 100 கொஸ்டின், ஏற்கனவே தமிழ்ல ஒரு 100 கொஸ்டின் வரும். ஸோ தமிழ்ல 100 கொஸ்டின், சரிங்களா, அது சாலிடு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின். இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் நடக்கும். டிஎன்பிசியில நடக்கிற பேட்டர்ன் மாதிரியே தமிழ் 100 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் சொல்லி டிஎன்பிசி பேட்டர்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த டெஸ்ட் ஃபாலோ ஆகும். இங்க பாருங்க, இது 2ஆம் பருவம். அப்புறம் இலக்கண பகுதியில் குறிநூல் வேறுபாடு, நகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடுன்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருக்கேன். திருக்குறள்ல ஊக்கமுடமை விருந்தங்கள் கொடுத்துருக்கேன். அப்புறம் தமிழ் பணியில வந்து லக்குவனார் தேவநாய பாவனார் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன். இதுல மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டம்ங்கிற வார்த்தை சிலபஸ்ல கொடுத்துருக்கவே மாட்டான், ஆனா நான் கொடுத்துருக்கேன். என்ன காரணம்னா, நீ நம்பர் சிஸ்டத்தை படிக்காம நீ மேக்ஸை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அதாவது நம்பர் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேசிக்கானது ஒண்ணு மேக்ஸ்ல. சரிங்களா? அப்போ நான் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்க மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிறத விட நம்பர் சிஸ்டம் பேசிக்கானது, பர்சன்டேஜ் பேசிக்கானது, சரிங்களா, சிம்பிளிபிகேஷன் பேசிக்கானது. இதெல்லாம் நீ கத்துக்கிட்டாதான் மற்ற மேக்ஸ் வந்து உனக்கு ஈஸியா லேர்னிங் அதை வந்து புரியுங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்டா ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்பிளிபிகேஷன் கொடுத்துருக்கேன் மேக்ஸ்ல, அடுத்து ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது மாதிரி ஃபுல்லா எல்லா சிலபஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஏபிஜிபில சிலபஸ்ல இல்லவே இல்லை, நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபுல்லா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாமே கலந்து வந்துகிட்டே இருக்கு. பாருங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லா இது வந்து பிரிண்ட் அவுட் போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த சிலபஸ் பிடிக்கும். உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். அடுத்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரியா, அதாவது மென்சுரேஷன்ல 2D, சரிங்களா, 2 டைமென்ஷனல் சொல்றாமா இல்லையா, ஏரியா, அந்த இதை மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 3D கொடுத்துருக்கேன், வால்யூம், சரிங்களா, அதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, பைப்ஸ்ங்கிற ஒரு தலைப்பே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. சரியா? ஆனா பைப்ஸ்ங்கிற ஏரியாவில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இன்டைரக்டா கேட்டுக்கிட்டே இருக்கான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த டாபிக்ல கரெக்டாக கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஏஜ் சம்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸ்ல இல்லவே இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டைரக்ஷனுங்கிற சிலபஸும் உங்களுக்கு இல்லை, ஆனால் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, கேட்கலாம் கொஸ்டின். சரிங்களா? எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போகிறது தப்பு இல்லைங்க. ஓகேங்களா? அதாவது அரைகுறையா படிச்சுட்டு போயிட்டு ஐயோ நம்ம படிக்காத வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பயப்படுறது வேஸ்ட். சரிங்களா? இங்கேயே நீங்க நின்று நிதானமா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கண்டிப்பா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயரா நினைச்சிட்டு போடுங்க. என்ன காரணம் அப்படின்னா 2026ல எலெக்ஷன் வரதால ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பீப்புள்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு, நீட்டா எக்ஸாம் வச்சு, கரெக்டான டைம்ல எக்ஸாம் வச்சு, கரெக்டான டைம்ல ரிசல்ட் விட்டு நாங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அதை நம்ம பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, கரெக்டா உட்காந்து படிச்சீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா உள்ளார போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்க சேர்த்திருக்கேன் பாருங்க, 20th டெஸ்ட்ல இருந்து சேர்த்திருக்கேன். ஜனவரியில டேட் 1ல இருந்து 15 வரைக்கும் சேர்த்திருக்கேன். சரிங்களா? அப்ப இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வில் பி கிவன், நாங்களே கொடுத்துருவோம். தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல டெய்லியும் நோட்ஸ் எடுத்து நாங்களே பைலிங்குவல்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம்.
நாங்கள் கொடுக்குறது நீ படித்தா மட்டும் போதுமானது. சரியா? ஓகே. இல்லையா நீயே வந்து தினமணி இந்த ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பரை படிச்சிக்கிங்க. அதுதான் நம்ம டிஎன்பிசிக்கு தினமணி தான் பெட்டரான நியூஸ் பேப்பர். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 2 நியூஸ் பேப்பரும் படிச்சிங்கன்னா நல்லது. சார் நான் ஒன்று தான் படிப்பேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா தினமணியை மட்டும் ஃபாலோ பண்ணு. உனக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இதில் வந்து 11th 12th வரைக்கும் சேர்த்துருக்கேன். தமிழ்ல இங்கே பாருங்க நம்பர் சீரிஸ்னு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் இது உள்ளார வருது. இப்படியே வாங்க எல்லா ஜிஎஸும் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பாருங்க ரிவிஷன்ல இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள். ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியுமே இலக்கணம் இருக்கும், ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே மொழித்திறன் பயிற்சிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து நான் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன் 6th 7th 8th 9th 10th. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ் இப்போ இருக்கிற சிலபஸ் மேக்சிமம் ஒத்து போகக்கூடியது இலக்கணத்தில் ஒத்து போகுது. பின்னாடி உள்ள மொழித்திறன் பயிற்சி அந்த எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, இதுல தான் ஒத்து போகுது. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அதை தான் நான் என்ன பண்றேன் ரிவிஷன் வச்சிருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க தமிழ் தகுதி தேர்வு பழைய வினாத்தாள் 2022-24 பக்க எண்கள் 1லிருந்து 267 பக்கம். அந்த கியூஆர் கோடு மாரி மேலே காட்டணும் தெரியுமா? அந்த கியூஆர் கோடு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022 24 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அதில் உள்ள பேஜ் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து 264 பேஜ் வரைக்கும் நீங்கள் ஓவராலாக ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடணும். அந்த பேஜ்லேருந்து நாங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி கேட்போம் நம்ம. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீ பார்க்கறதுல உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டாவது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் உனக்கு புக்கில் எப்படி படிக்கணும், எந்த வேவ் லென்த்தில் படிக்கணும், எந்த ரூட்டில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இதை வச்சிருக்கேன் நான் உள்ளார. ஸோ அதே மாதிரி தான் எல்லா இப்போ வந்து ஜிஎஸ் சிலபஸ்லாம் பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா தான். எதுவுமே நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. அடுத்து பிறகு தமிழ் தகுதி தேர்வில் வந்து 268 பக்கத்துலேருந்து 534 பக்கம் வரைக்கும் நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதில் பேஜ் என்ன பேஜ் நாங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை படிச்சுட்டு வந்துடணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பிறகு ரிவிஷன் டெஸ்ட்னு போட்டிருக்கேன். டெஸ்ட் 1லிருந்து 5 வரைக்கும் ஏற்கனவே டெஸ்ட் ஃபுல்லாக எழுதிட்டே வரீங்க. முதல் 20 டெஸ்ட் பேசிக்கான டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட். அதன் பிறகு ரிவிஷன் டெஸ்ட் 1லிருந்து 5 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? அடுத்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் புக் மாதிரி கொடுத்துருப்பேன். ஏன்னா சயின்ஸ்ல 5 கொஸ்டின் கேட்கலாம். சயின்ஸுங்கிறது என்னது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. 4 ஏரியா இருக்குது. 4 ஏரியா இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டாலும் 4 கொஸ்டின் வந்துருது. ஆனா ஒட்டுமொத்த சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின் தான் டிஎன்பிசில கேட்கறான். சயின்ஸ்ல வெயிட்டேஜ் கம்மி பண்ணதால நம்ம சிலபஸ்லயும் சயின்ஸுக்கு பெருசா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அது அடுத்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட் வந்து 6 to 10th வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 11லிருந்து 15 வரைக்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் மொத்தம் 24 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு 25வது டெஸ்டா ஃபுல்லாக பொதுத்தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா இல்லையா? இதில் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழ். இன்ன வரைக்கும் நீ ஃபுல்லாக வந்து சிலபஸ் வைஸாக படிச்சது, ஸ்கூல் புக் வைஸாக படிச்சது எல்லாத்தையும் கரைச்சி குட்டிச்சு ஃபுல்லாக கலந்து ஒரு 200 கொஸ்டின் பக்காவாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? வந்து எழுதுங்க. எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 180+ 190+ ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணலாம். அந்த மாரி தான் இந்த பேட்ச் வந்து பிளான் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனீங்களோ அதே மாதிரி பொது அறிவு பகுதி ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க. இதுவும் 200 கொஸ்டின். இது பொது அறிவு பகுதி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இப்படி இருக்கும். அதாவது குரூப் 1 எக்ஸாம் மாதிரி 175 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். இதுதான் அந்த டெஸ்டோடைய சாராம்சம். சரிங்களா? ஒரு தமிழ் டெஸ்ட் ரிவிஷன் எழுதிருவீங்க, ஒரு பொது அறிவு பகுதி வந்து ரிவிஷன் எழுதிருவீங்க. அப்புறம் கடைசியா வந்து ஜூலை 6ஆம் தேதி ஸ்டேட் லெவல் ஃபுல் மாடல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போறோம். அது வந்து எப்பயும் போல டிஎன்பிசி பேட்டர்ன்ல 100 கொஸ்டின் தமிழ் இருக்கும், 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மாடல் மார்க் டெஸ்டா நம்ம வைக்க போறோம். சரிங்களா? இது மொத்தம் 27 டெஸ்ட். ஜனவரி 5ஆம் தேதி 2025 எங்க கூட நீங்க டிராவல் பண்ண தொடங்கினீங்க அப்படின்னா அதே ஜூலை 6ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த 27 டெஸ்ட் ஒவ்வொரு வாரமும் 200 கொஸ்டின் நீங்க என்ன பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம். நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் ஹைலைட்ஸ் மெட்டீரியலாக இருக்கும், அதை மட்டும் படிங்க. அதை தாண்டி நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா டிஸ்கஷன் வீடியோ கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க்கை வந்து நாங்கள் கொடுக்குற லிங்க்ல வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு 9 மணிக்குள்ளார உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து டெலகிராம் சேனலில் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, அதில் நாம் எத்தனை இடத்துல இருக்கிறோம், அடுத்த டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு மூவ் பண்ணணும், அடுத்த என்னென்ன அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்றது. சரிங்களா?
இது வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ப்ளஸ் இது வந்து நம்ம டெலகிராம் சேனல். இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே இதில் லிங்க் இருக்கு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட சாராம்சம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்து படிக்க வச்சு ப்ளஸ் அதை தாண்டி நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸும் கொடுத்து டிஸ்கஷன் பண்ண வச்சு ரேங்க் லிஸ்ட் போட்டு உங்களை ஒவ்வொரு டெஸ்ட்டும் மோல்ட் பண்ணி கொண்டு போகிறது எங்கள் டீம் வந்து தயாராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பிடிஎஃபாக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ஆன்லைனில் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த டெஸ்ட் பேட்ச் வைக்க போகிறோம். வெறும் 1500 rupeesல தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வைக்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே இந்த 2025ல வேலை வாங்கணும் ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்டா ஏதோ ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடைச்சா போதும். எக்கச்சக்கமான டெஸ்ட் பேட்ச் இருக்கு தமிழ்நாட்டில். அது சில பேருக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான அந்த டெஸ்ட் பேட்சா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்றேன், வெற்றி நிச்சயம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேமே வெற்றி நிச்சயம் தான். 100% ரிசல்ட் வருகிற பேட்ச். ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் இருக்கேன். தேங்க்யூ.